இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வருமான வரித்துறையில் வந்து ஒரு ஹியூஜ் ஓப்பனிங் வரப்போகுது. இந்த ஹியூஜ் ஓப்பனிங் பொறுத்தவரை எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதத்துக்குள்ளே வரப்போகுது. கடைசியாக வந்து அவங்க வருஷம் வெளியிடக்கூடிய அந்த வருடாந்திர கால அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இதற்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதமே வந்து வெளியாக வேண்டிய இந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் வந்து தள்ளி போயிருக்கு. இதற்கான காரணங்கள் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். இதே மாதிரி போன மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரைய வந்து ரிலீஸ் ஆகிற, அதாவது வந்து எலெக்ஷன் நடக்கிறதுனால வந்து ஒத்திவைப்பு பண்ணியிருக்கலாம். இதனால் வந்து நிறைய ஒத்திவைப்பு பண்ண நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து தற்பொழுது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒருவேளை டிலே ஆனாலும் தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இதற்கான எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இதற்கான ரிசல்ட் எப்போ விடுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வருகின்ற ஜூலை மாதத்துக்குள்ளே வந்து இறுதிக்குள்ளே வந்து வெளியிடப்படும். ஏன்னா அந்த கால அட்டவணையில் கொடுத்துருந்த லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜூலை மாதம்தான். அதனால் வந்து ஜூலை மாதத்துக்குள்ளே இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து வெளியிடப்படும். முக்கியமாக வந்து இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து வருமான வரித்துறை மட்டும் இல்லாமல் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலை இருக்காது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடங்களில் தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 40,000க்கு மேலே வந்து கிடைக்கும். கிளர்க் லெவல்லையும் நிறைய போஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் லெவல்லையும் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது. 2 டிகிரி படித்தவங்க மட்டும்தான் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். 2 டிகிரி படித்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து 2 டிகிரி முடிச்சிருப்பாங்க. அந்த ஏஜ் லிமிட் தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 8400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்பொழுது இதற்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஜூன் 11ஆம் தேதி இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது கால அட்டவணையில் இந்த டேட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து டிலே ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிருக்கு. மே மாதம் 2024 வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. இது வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் எந்த காரணத்துக்காக அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மேலும் வந்து இதில் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து 8400 வேக்கன்சிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வேக்கன்சி, அதாவது 2023 எவ்வளோ வேக்கன்சி விட்டாங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸை வந்து எடுத்து அவங்க வந்து இந்த வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் இருக்கும். இது வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிகிரி வந்து ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். எம்பிஏ முடித்தவங்க கூட வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எம்காம் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் கம்பெனி லா, இது சம்மந்தமான ஜாப்புக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து அசிஸ்டன்ட் ஜாப் தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லா டிகிரி வந்து முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கப்புறம் வந்து பேசிக் இருக்கக்கூடிய நம்ம சொன்ன மாதிரி வந்து இன்கம் டேக்ஸில் ஜாப் இருக்கும். அதுக்கு வந்து 2 டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் 2 டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சில மினிஸ்டரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கீழே வரக்கூடிய இடங்களில் தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கும். இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க. தற்பொழுது வந்து இதில் நிறைய ஜாப் வந்து ஆட் பண்ணவும் படலாம். பேஸ்ட் ஆன் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இந்த வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேசிக்காக வந்து 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து மேலும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ்க்கு 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இது தவிர்த்து கேட்டகரி வைஸாக வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேலரி தான் வந்து கொடுக்குறாங்க. பே 8ல் இருக்கக்கூடிய பே லெவல் 8ல் இருக்கக்கூடிய சேலரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்
அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 44,000 கிட்டக்க சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லையா, இதுக்கும் வந்து சேலரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது கீழே தான் வரும். அதை வந்து டீட்டெயில்டாக அவங்க வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. பட் அலௌன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இஜட் சிட்டி, அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டியை பொறுத்து வந்து பேசிக் பே பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை, சென்னை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டியில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 27% வந்து பேசிக் பே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பேசிக் பே 29,200 அப்படின்னா வந்து உங்களுக்கு 27% எடுக்கும் பொழுது வந்து 7,884 வரைய பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்டல் அலவுன்ஸ் மட்டுமே கிடைக்கும். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அலவுன்ஸ் இருக்குது, மேலும் நிறைய அலவுன்ஸ்லாம் இருக்குது. உங்கள் கையில் வந்து சேலரி வந்து 54,000 வரைய பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது வந்து இந்த கம்பெனிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் தான். தவிர்த்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கையில் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 தான் பே பண்ண போகிறீங்க. அதுவும் நிறைய பேர் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம் பார்த்திங்கன்னா Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. Tier 1 எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 4 டாபிக் இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து 25 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ் இந்த டாபிக் வந்து கேட்பாங்க. மொத்தம் 1 மணி நேரம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா லெவல் 2க்கு வந்து நீங்கள் போகலாம். நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க. Tier 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே பேப்பர் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 வந்து ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வந்து மாறுபடும். முக்கியமாக வந்து பேப்பர் 2 வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர் அவங்க தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இதில் பேப்பர் 3யும் இருக்குது. பேப்பர் 3 யாரெல்லாம் வந்து எழுதுவாங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இவங்க வந்து எழுதுவாங்க. இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேப்பர் 1 எந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். பட் பேப்பர் 2 வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு, பேப்பர் 3 வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து எழுதணும். இதுக்கப்புறம் என்னென்ன டாபிக் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, இல்லை இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான ரிலீஸிங் டேட் எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத திரும்ப ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஜூன் 11 வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை, நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆகலை. ஷார்ட் நோட்டீஸ் கூட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலை. பட் இதுதான் அவங்களுடைய கால அட்டவணையில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து இதற்கான எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் கண்டக்ட் பண்ணப்படும். அதே மாதிரி அட்மிட் கார்டு செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதற்கான ரிசல்ட் எப்போ விடுவாங்க, Tier 2 எப்போ நடக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்னும் வெளியாகலை. மேலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்னொரு வீடியோ போடுறோம். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன புக்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள். எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த புக் படிச்சிங்கன்னா இதில் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மிகவும் நண்பர்கள்.